ஸ்ரீ சுகவன வாராகி அம்மன் உபாசகர் சௌந்தரராஜன், சீனாவரத்திலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சியாமளாயை வித்மஹி ஹரஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஆதி வாராகி போற்றிவோம், வாராகி போற்றிவோம், சாந்த சுரூபிணி போற்றிவோம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. விஷயம் எதுவாக இருக்குது அப்படின்னா, கோயில் நல்ல ஒரு சக்தியுள்ள கோயில். எந்த கோயில்? அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறோம். இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அவங்க எங்கே போயிட்டு வந்துருக்குறாங்க, எந்த கோயிலுக்கு போகிறாங்க, சரி நாமளும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கணும். அதே மாதிரி கோயிலுக்கும் போகிறோம். அடுத்தது கையாள வேண்டிய விஷயம் ஜோசியம். ஜாதகம் பார்த்து நம்ம டைம் எல்லாம் எப்படி இருக்குது என்ன, அப்படி நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது என்ன, குடும்பத்தில் குழந்தைகளுடைய ஜாதகமெல்லாம் எப்படி இருக்குது என்ன, அதெல்லாம் பார்த்துக்கணும், பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். இதுக்காக ஒரு ஜோசியரை தேடிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கேயோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம பஸ்ஸில் போயிருப்போம். போகிற வழியில் எங்கேயோ ஒரு ஜோசியாருக்கு ஆஃபீஸில் கூட்டமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு சொல்லுவோம், வேறு அந்த ஜோசியம் நல்லா சொல்லுவாங்களா இருக்குது, கூட்டமெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு. சரி போய் பார்த்துட்டு வராங்க. அங்கே டோக்கன் போட்டு அனுப்பிச்சுவாங்க. நாம் பார்க்குற அந்த ஜோசியர் சொல்லுவாரு, டோக்கன் போட்டு போங்கன்னு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஜோசியங்கிறது உண்மையான வேணும். அடுத்தது கடவுள் அப்படிங்கிறது உண்மையான வேணும். இப்போ இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம மக்கள்கிட்டக்கெல்லாம் பேசணுங்கிற யோசனை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜோசியங்கிறது உண்மையா அப்படின்னா, பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஜோசியம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையா? இந்த மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். முதல்ல ஜோசியத்தை பற்றி பார்ப்போம். ஜோசியத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஜோசியம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படி சிக்னல் வேலை செய்தோ, ஒரு செல்போனில் சிக்னல் எப்படி வேலை செய்தோ, அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கும் அந்த சிக்னல் அப்படிங்கிறது வேலை செய்யுது. அதே மாதிரி ஜோசியங்கிறது உண்மைதான், நம்ம இருக்கலை. ஆனால் கடவுள் அப்படிங்கிற ஒரு உண்மையா, அந்த சந்தர்ப்பத்தை அப்புறம் பேசலாம். ஜோசியங்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி சொன்னால், கிரக நிலைகள் எல்லாமே தன்னுடைய சுழற்சியில் அதனுடைய அதிர்வலைகளை கொடுக்குது. அந்த அதிர்வலைகள் நம்மளை தாக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி அப்படின்னா 60,000 கோடி எண்ண அலைகள் நம்மளை தாக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள், இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் விக்கல் எடுக்குது. இந்த விக்கல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? விக்கல் எடுத்தால் பெரியவங்களை என்ன சொல்லுவாங்க? அண்ணன் நினச்சிக்கலாம், தம்பி நினச்சிக்கலாம், தங்கச்சி நினச்சிக்கலாம், அம்மா நினச்சிக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறவங்க யாராவது நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே விக்கலுக்கும் இந்த நினைவுகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. விஞ்ஞானிகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க? ஹார்ட்டில் ஈரப்பசை கொஞ்சம் குறைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சிக்னல் வரும். அதே மாதிரி காரத்தை சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக தொண்டையில் ஏறிடுச்சு அப்படின்னா விக்கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறையேறிடுச்சு, சாப்பிடும்போது குறையேறிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அடடா எவனோ நாசமாக போவாங்க, இந்நேரத்தில் என் பையனை திட்டுறானே அப்படின்னு தலையில் தட்டுவாங்க. இது இருக்கு. அதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னால், விக்கல் எடுக்குது நினைக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக நம்ம உடம்புல இந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகள் நம்மளை சூழ்ந்து நம்மளுக்கு சிக்னல் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்மளை வழிநடத்திட்டு. இதுதான் உண்மை. ஆனால் ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் ஜோசிகாரர் தோஷத்தை சொல்லாது இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. பித்திரு தோஷம்னு சொல்லுவாங்க, ஏழரை சனி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏற்றரை சனி இருக்குது, பஞ்சமச்சனி இருக்குது, அர்த்தாஷ்டமச்சனி இருக்குது, அஷ்டமச்சனி இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுவாங்க. இந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் ஏற்கனவே நம்ம பண்ணியும் வச்சுருப்போம். அதை கொண்டு போய் சொன்னாலுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது அந்த கோயிலில் செய்கிறது இல்லை,
இது இந்த கோயிலில் போய் செய்யணும். பவானி கூதரையில் இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சேன்னா நெவர் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து கொடுமுடியில் செய்ய வேண்டியது ஒரு தவறுதலாக சொல்லிட்டாங்கம்பாங்க. அப்புறம் கொடுமுடி அதை போனோம் அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு உங்கள்கிட்ட சில கேள்விகளை நானே கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இத்தனை கோயில் வச்சுருக்காங்களே, இத்தனை கோயில் இருக்குது, இத்தனை கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க, பரிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ இங்கே விட்டு போட்டு ராமேஸ்வரம் போனால் அங்கே தான் சாமி இருக்குதுங்கிறது உண்மையா? அப்போ மற்ற சாமிகள்லாம் கம்மியா அப்படிங்கிறது கேட்க வேண்டியதாக இருக்குது. அல்லது இப்போது அவங்கவுங்களுக்கு எங்கே சௌகரியப்படுதோ அந்த மாதிரி அவங்கவுங்க அந்த கோயில் பரிகாரத்தை வச்சுருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆகலை, திருமணம் தேடி போகிறோம் அப்படின்னு போகணும்னு சொல்லுவாங்க, போயிட்டு வரோம், அப்படியாவது கல்யாணம் நடக்குதானா? அதுவும் நடக்கிறது இல்லையே. பித்திரு தோசைன்னு சொல்கிறாங்க, அல்லது கண்டா முகூர்த்தம் சரியில்லை, தாலி தோசம் இருக்குது, தார தோசம் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுவாங்க, ஆத்தக்கரையில் உட்காந்து பரிகாரம் பண்ணுவாங்க, வாழைக்கண்ணை வைப்பாங்க, வாழைக்கண்ணை வச்சு வெட்டி அதை ஆற்றுல எடுத்துருப்பா அப்படிப்பாங்க. பதிலாம் தனியாக சொல்லுவோம். இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ஒரு ஜோசியராக இருந்தாலும் சரி, பரிகாரத்தை பண்ணுறீங்க, என்ன பரிகாரம்? பித்திருதோசை பரிகாரமா? பித்திருதோசை பரிகாரம். ராகு எது பரிகாரமா? ராகு எது பரிகாரம். அடுத்தது செவ்வாதோசை பரிகாரமா? செவ்வாதோசை பரிகாரம். அடுத்தது சனீஸ்வரனுக்கு பண்ணலாமா? அஷ்டமச்சனியா, பஞ்சமச்சனியா, அர்த்தாஷ்டமச்சனியா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க. ஜோசியாருக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பரிகாரம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜோசிகாரரை ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்லி சீலை வச்சு உங்கள் ஜாதகத்தில் ஒட்டிடலாமே, இத்தனாம் தேதி இந்த கிரக தோஷத்துக்காக இந்த இடத்துல பரிகாரம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த ஜோசிகாரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, ஓ பரிகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது அந்த ஆளை எந்த ஜோசிகாரம் செய்கிறானா? செய்கிறது இல்லையே. நான் என்ன சொல்கிறேன்னா, சாமியே பிச்சை எடுத்துனதா கூட சரித்திரம் இருக்குது. நான் சொல்லல, ஜாதகத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு ஜோசியர் ஜாதகத்தை எடுக்கிறாரு, ஜாதகத்தை எடுத்ததையும் கணிக்கிறாரு, பேரை எழுதுறாரு, வயசு சொல்கிறாரு, என்ன வயசு, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கோச்சாரம் தானே சொல்கிறாங்க. இத்தனை மாதத்துக்கு நமக்கு ஆகாது, அப்போ அத்தனை மாதங்களுக்கு 3 மாதத்துக்கு ஆகாது, 6 மாதத்துக்கு ஆகாதுங்கிறாங்க. இந்த 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஆகாதுங்கிறது சரி, 3 மாதம் 6 மாதம் கழிச்சு அப்புறம் அப்படியே பழகி போயிருக்கு. சினிமா படத்தில் வந்து சொல்கிற மாதிரி அது அப்படியே பழகி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, பரிகாரம் பண்ணியாச்சுன்னா உடனே நல்லாகணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணுமெல்லாம் கிடைக்கக்கூடாதான், கண்டிப்பாக தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்காதுக்கு நாம போய் பரிகாரம் பண்ணிட்டு அப்போ ஜோசியத்தை வியாபார பொருளாக வச்சுருக்காங்க, வியாபாரம் பண்ணுறத ஒரு வேலையை வச்சுருக்காங்களே தவிர இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நான் அதைத்தான் சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் எல்லாமே வரணும். என்னெல்லாம் வரணும் அப்படின்னா, தன்னுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா, இது என்ன பாரம்பரியத்தில் வந்தாங்க. நான் என்னை பொறுத்தவரைக்கும் எங்கள் ஜோசிய பரம்பரை தான். ஆனால் ஜோசிய பரம்பரை இருந்தாலும் நான் சின்ன குழந்தையா இருந்த போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஜோசியத்தையே நம்ப மாட்டேன். சடங்கு போய், சம்பளம் போய், சாஸ்திரம் போய், சாமி போய், அப்படித்தான் வளர்ந்தேன். ஆனால் இப்போ நான் ஜோசியம் பார்க்குறேன். காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அத்தனையும் அனுபவம் இல்லை, அத்தனையும் அனுபவம். நீங்கள் எதை குறித்து கேட்குற மாதிரி இருந்தாலும் என்னுடைய அனுபவம் இருந்தால் பேசுவேன், இது வேணால் பேச மாட்டேன். பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா, பரிகாரம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி சொன்னால் பரிகாரம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன முறையாக நம்ம செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை இப்போ. ஆனால் அந்த பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னே ஜோசியர் உண்மையாங்கிறது வேணும். ஜாதகத்தில் நமக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உண்மையை பரிகாரமே சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜோசியர் இதுதான் வேலை அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போகும். அப்படி இல்லை, பாரம்பரியத்தில் முதல்ல நாம் திரும்பி பார்க்கணும். ஜோசியர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பாரம்பரியம் அவங்க சொல்லுவாங்க. பாரம்பரியம் அப்படின்னு சொன்னால், இப்போ பித்திருதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பித்திருதோஷத்துக்கு உண்டான விளக்கத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் பரிகாரத்தை சொல்லுவாங்க. அந்த பித்திருதோஷம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய மூதையர்கள் 3வது தலைக்கட்டில் அப்பா, அவங்களுடைய அப்பா, அம்மா, அவங்களுடைய அம்மா, அம்மாய், இவங்களுடைய வம்சத்தில் என்ன நடந்தது, இந்த தோஷம் எப்படி வந்து நம்மளுக்கு வெடிஞ்சது, இது எங்கே நாம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாத்த விட இது ஒரு சிறந்த ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பௌர்ணமியானா குலதெய்வத்துக்கு போகாத எந்த ஒரு குடும்பமும்
நல்லபடியாக வாழ்ந்ததும் சரித்திரமே கிடையாது. குலதெய்வம் இல்லை அப்படின்னாலும் அந்த குலதெய்வத்தை கண்டு கேட்டு வணங்கிக்கணும். எல்லாத்தோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் கடவுளை முழுமையாக நம்பணும். கடவுளை அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தி இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது தீர்ந்ததுன்னா நான் கடவுளுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிற கோணத்தில் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு அது தீரணும், ஏப்பா உனக்கு ஒன்றை தீர்த்து வச்சு உங்ககிட்ட ஒரு கைகாரியத்தை வாங்கி அவங்க உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் சாமிக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நீ இந்த பூமியை உருவாக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த பூமியை உருவாக்கும் பொழுது, இந்த பூமிக்குள்ள உன்னை உருவாக்கும் பொழுது உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கடவுள் செஞ்சு வச்சிருக்கிறாரு. என்ன இல்லாமல் இருக்கு? மாணிக்கவாசகர் அழகா சொன்னார், ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாய் வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த எம் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வத்தே சென்றுதாய் தோதுந்தி அப்படின்னு அவர் சொன்னார். இந்த இடத்துல பாருங்க, ஒன்றாய் முளைத்தெழுந்து, அவர் மாணிக்கவாசகர் சொன்னாரு, ஒன்றாய் முளைத்தெழுந்து அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆண்டவனே நீ அணுவுலையும் அணுவாய் என்னை உருவாக்கல, இந்த ஒரு அணுவுக்காக இந்த ஒரு அணுவை காப்பாற்றணும். நம்ம உடம்பு அணுவுல உருவானது தானே, இந்த ஒரு அணுவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு என்ன ருசிகள்லாம் வேணுமா இருக்குது? ஒரு மனுஷனுக்கு எத்தனை ருசிகள் வேணுமா இருக்குது? 6 சுவையும் வேணுமா இருக்குது. இந்த 6 சுவையும் ஏதாவது ஒரு சுவை குறைஞ்சிட்டாலோ இல்லை அதிகமாகிட்டாலோ அப்போ நமக்கு உடம்பு கொழுத்து போகுதா இல்லையா? அப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு கொழுத்துருச்சு அப்படின்னா உனக்கு சர்க்கரை இருக்கு நடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாவக்காய் சாப்பிட சொல்றாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு வைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. எதோ சொன்னாலும் சரி, இந்த பூமிக்குள்ள இருக்கிற அந்த படைத்து நம்மளுக்காக படைக்கப்பட்ட ஒரு காய்கறிகளை எடுத்தாலே அவங்க மருந்து பண்ணி, பச்சளைகளை எடுத்து காய்கறிகளை எடுத்தாலே மருந்தை பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது இந்த பூமிக்குள்ள இல்லாத ஒண்ணு எந்த ஒரு டாக்டராவது வானத்துக்கு வந்து தனியா தருவிச்சு ஏதாச்சும் கொடுத்துட்டு இருக்கிறாரா? இல்லையே. அப்போ வாழக்கூடிய காலங்கள்ல நாம சாப்பிடக்கூடிய விதங்கள், பர்சன்டேஜ், காய்கறி, கீரை இதையெல்லாம் நல்லபடியாக சேர்த்து, பச்சை பயிர் வகைகள் இதையெல்லாம் நல்லபடியாக சேர்த்து நல்லபடியாக உடம்ப வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு நோவு வரும் அப்படிங்கிறதே கிடையாது. உடம்புக்கு நோவு வராமல் இருந்தாவே கோடீஸ்வரனுடைய வாழ்க்கை தான். ஆனால் அதே மாதிரி வாழ்க்கையும் அப்படித்தான். எந்த ஒரு விஷயத்திலையும் தவறான ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சிந்தனைகள் தவறான சிந்தனைகளாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம யோசனை பண்ணணும். ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நான் உங்களுக்கு இதையே சொல்கிறேன், என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு அப்படின்னா யோசனை பண்ணணும், அமைதியாக உட்கார்ந்துக்கணும். ஐயோ என் தளபதி நான் உன்னை கட்டி சீரழிகிறேன் அப்படிங்கிறதோ, என் தளபதி இந்த ரெண்டும் வந்து பெண் பிள்ளைகளை மொட்டையாக வந்து பிறந்ததுன்னு சொல்கிறதோ, இதுகள்னால சீரழிகிறேன் அப்படிங்கிறதோ, இந்த மாதிரி ஒரு நமக்கு நாமே சாபதியடான ஒரு வார்த்தைகளை பேசிக்கிறதால கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம், ஆண்டவன் உங்களுக்கு நல்லபடியாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வாழணும் அப்படின்னு சொல்லித்தான் உங்களை படைச்சான். நம்மளை படைச்சா நம்ம அப்படித்தான் இருக்கணும். கடவுளை முழுமையாக நம்பணும். அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. வாராகி அம்மன் துணை, வாராகி அம்மன் போற்றி.